மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன் பேசுகிறேன். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே என்ற அழகிய பாடலை மீண்டும் எஸ்பிபி என்ற ப்ரோக்ராமிற்காக என்னவர் லிட்டில் மாஸ்ட்ரோ இசையமைப்பாளர் RS ரவிச்சந்திரன் அவர்கள் மக்கள் உங்களுக்காக பாடவிருக்கிறார்கள். எஸ்பிபி ஐயாவின் குரல் வளத்தை போலவே குரல் வளம் கொண்ட அவர்கள் இவ்வினிய பாடலை தாயை போற்றும் விதமாக அமைந்த இப்பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். என் தாய் இப்பொழுது இல்லை என்றாலும் என் தாயின் ரூபத்தில் மறு தாயாக என் அத்தை அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வினிய ஒரு தாயை நானும் என்னவரும் போற்றும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. தாய்க்கு நிகர் யாருமே இல்லை இவ்வுலகத்தில். தெய்வத்தை நாம் நேரில் கண்டதில்லை. தெய்வமே தாய் என்றுதான் சொல்வார்கள். அது உண்மையும் கூட. நீராய் நிலமாய் போற்றுகிறோம் தாயை. அவ்வினிய தாயை நினைவு கூறும் விதமாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற தாயை எத்தனையோ குழந்தைகள் முதியோர் இல்லத்திலும் அவமதித்து கொண்டு போய் சேர்க்கும் நிலைமை இப்பொழுது இருக்கிறது. அந்த நிலைமை மாற வேண்டும். நமது சமுதாயத்தில் தாயை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதை இப்பாடல் வலியுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஒரு தாய் இருக்கும் பொழுது அவருடைய அருமை தெரியாது. அவர்கள் இறந்த பிறகு அந்த அருமை தெரியும். ஆனால் அப்பொழுது நமது தாய் நம்முடன் இருக்க மாட்டார்கள். எனவே மக்களே அனைவரும் நாம் இருக்கும் காலம் வரை நமது தாயை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பொருட்களும் எத்தனை சுகங்களும் தாய்க்கு ஈடாகாது. எனவே தாயே தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்களே. நம்மளுடைய யூடியூப் சேனல் மியூசிக் டைரக்டர் RS ரவிச்சந்திரன் -RJ சீதா ரவி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்கும் மிகுந்த ஆர்வமும் மிகுந்த ஆதரவுமே எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, என்றும் என்றும் எஸ்பிபி. ஹாய் ஆல், நான் தான் உங்கள் மியூசிக் டைரக்டர் RS ரவிச்சந்திரன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங். இந்த பாடல் என்னை விட என்னவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என்னவள் சொல்லி தான் இந்த பாடலை நாம் பாடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆக்சுவலாக இது தாய்க்கு பாடக்கூடிய ஒரு தாலாட்டு. தாய் தாலாட்டு பாடி கேட்டிருக்கோம். ஆனால் தாய்க்கு பாடக்கூடிய தாலாட்டு இந்த பாடல். என் அம்மாவை பற்றி சொல்லணும்னா RMP புலம்பாடம் செட்டியார் என்னுடைய கொள்ளு தாத்தா. அந்த வழியில் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம். என்னுடைய தாத்தா, அதாவது என் அம்மாவுடைய அப்பா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பெரிய இசை மேதை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 18 வாத்திய கருவிகள் வாசிப்பார். மியூசிக், அதாவது அவர் ஒரு ஆழ்கடல்னு தான் சொல்லலாம். அவ்வளவு இசை ஞானம், சாஸ்திரிய முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டு அவரும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவும் ஒரே பேட்ச். அம்மா ஒரு டான்ஸர். நான் இன்னைக்கு இசையில் இருக்கேன்னா இவ்வளோ தூரம், அதுக்கு அவங்க கொடுத்த உத்வேகமும் ஊக்கமும். சின்ன வயசில் என்னை கிளாஸுக்கெல்லாம் மியூசிக் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி அவங்க கொடுத்த சப்போர்ட் தான். இன்ஃபேக்ட் என்னுடைய பரம விசிறி அவங்க ஃபேன் என் இசையில். ஏன்னா அவ்வளோ இசை ஞானம் உள்ள ஒருத்தங்க. இப்போது அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி நான் என்னுடைய அம்மாவை தார வார்த்து என்னவள் தேய் கொடுத்துட்டேன்.
யாருன்னு தெரியுமா? ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன். இப்போ அவங்க தான் அம்மாவை தத்தெடுத்துக்கிட்டாங்க. இப்போ அது அவங்க அம்மாவாகி போச்சு. என்னை விட ஒரு % அதிகமாக அவங்க தான் நேசிக்கிறாங்க அம்மாவை. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பாடலை என்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி என்னவள் கையில் ஒப்படைத்த என் தாயாருக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். என்னவளுடன் சேர்ந்து நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாலும் சே. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானி நீர் வார்த்த கார்மேகம். நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. மணிமாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீயின்றி நான் காண வேறில்லை. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ.
இந்த அருமையான பாடலை கம்போஸ் பண்ணினது none other than மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள். வரிகள் ஸ்ரீ வாலி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பாடல், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்திற்காக என் காட்ஃபாதர் பத்மஸ்ரீ டாக்டர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியது. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். வணக்கம் மக்களே, என் அத்தையின் பெயர் திருமதி ஆர்எம்பி ருக்மணி சண்முகநாதன். எனது உயிரினம் மேலான என் தாய்க்கு நிகராக நான் வைத்து நினைக்கும் என் அன்பு அத்தைக்கு இப்பாடல் சமர்ப்பணமாகட்டும். என் அன்பு அத்தை அவர்கள் என் குழந்தையைப் போல, அதாவது ஒரு குழந்தைக்கு இருக்கும் ஒரு மகிழ்வும் அன்பும் பாசமும், அதே போல் அவருடைய மனதும் ஒரு மழலையைப் போலத்தான். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என நானும் என்னவரும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் வேண்டிக் கொள்கிறோம். இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் என் தாயும் நீங்களும் எங்களுக்கு தாயாக குழந்தையாக பிறக்க அந்த எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்களும் மாமாவும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அனைத்து விதமான நன்மைகளையும், அனைத்து விதமான சந்தோஷங்களையும், அனைத்து விதமான உடல் நலங்களையும் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி.